என்னன்னா ஆச்சு உனக்கு? பேசாம போடி. நான் மட்டுமா காரணம்? அவரும் ஒரு காரணம், அந்த ஆண்டவன் ஒரு காரணம். நான் வள்ளிய பொண்ணாதானே பார்த்தேன், இந்த ஊர் தான் சாதியா பார்த்துச்சு. இங்கே பாருங்கவே, அவன் பண்ணது ஒன்றும் சாதாரண காரியம் கிடையாது. அவங்களாம் நம்மளுக்கு காலங்காலமா கட்டுப்பட்டு இருந்தவங்க தானே. இப்போ முறை நம்மளை எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போயிட்டான். சிங்கமா இருந்த எங்க மாமனை எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தி விட்டான். அது மட்டும் இல்லாம திருவிழாமா அடக்கம் பண்ண வேண்டிய மாமா பாடியை கொண்டு போய் மாச்சல் வச்சு விட்டான். இன்னைக்கு எங்களுக்கு நடந்து நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். எசைக்கு சொல்றது சரிதானப்பா. காலகாலமா சடங்கு செஞ்சது அவனுங்க தான். இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிட்டான். தப்பு தானே? தப்பு தான். அதுதான் நான் பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு ஊருக்குள்ள இலை விழுந்தா ஓமவனும் ஏன் ஒண்ணுமா போய் சடங்கு செய்வான். சடங்கு செய்யறது இருக்கட்டும். நம்ம ஊர்ல இது வரைக்கும் யாராவது கோர்ட்டு பக்கம் போயிருக்கோமா? இப்ப பாரு, கேஸ் வேற போட்டான். ஏற்கனவே 3 மாசம் ஆச்சு. இனிமே இது எப்ப முடியுமோ? அதுக்குள்ள அவனை வெட்டி நான் ஜெயிலுக்கு போறேன். நீ எதுக்குல தனியா ஜெயிலுக்கு போற? மொத்த ஊரும் சேர்ந்து போய் அந்த பள்ளி தீர்த்துக்கிட்டு வந்துருவோம். கோர்ட் என்ன செய்யுதுன்னு பாப்போம். இங்க பாருங்க, அவங்க எல்லாம் முந்தி மாதிரி இல்ல. அவங்களுக்கு சங்கம் இருக்கு, கட்சி இருக்கு. இந்த மீடியாக்காரங்க வேற நம்மள சாதி வெறியன் ஜாதி வெறியன்றாங்க, ஜாதியை ஒழிக்கணும் சொல்றாங்க. அதை கவர்மெண்ட் பார்த்து கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் பெருசுப்படுத்தாம கோர்ட் என்ன சொல்லுதோ அதை கேட்கணும். கோர்ட்ல என்னைக்கு கேஸ் முடிஞ்சு என்னைக்கு தீர்ப்பு வர, அது வரைக்கும் நாங்க இப்படியே தான் இருக்கணுமா? வெள்ளையம்மா, ஏய் வெள்ளையம்மா, ஏமா உன் மாமியா எங்கம்மா? ஐயா வெள்ளையம்மா, உனக்கு வேலையும் கொடுத்து அதுக்கு கூலியும் கொடுத்து என் தாத்தையும் போட்ட இடத்தையும் கொடுத்ததுக்கு இந்த ஊரே எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போயிட்டீங்களா? யோ, என்ன என்னைய பார்த்துட்டு இருக்க? கேள்வி இல்லையம்மா, எசைக்கு சொன்னது கேட்டே இல்ல. நீங்க வேலை பார்த்துட்டு போதும். வீட்டை காலி பண்ணிட்டு ஊரை விட்டு போங்க. நாங்க வேற ஆளை வச்சுக்கிறோம். அப்படி கேளு. ஐயா மறு சும்மாவா கொடுத்தீங்க? உங்க வீட்டு துணி துவைச்சு போட்டதுக்குள்ள கொடுத்தீங்க. சக்க நம்ம போட்ட சோறு எப்படி பேச வைக்க பார்த்தா? நீ என்ன கேளு, நல்லா உரைக்கிற மாதிரி கேளு. ஐயா அறிவாளி, இந்த இடத்துக்கு நீங்க பட்டா போட்டு கொடுத்து 100 வருஷம் கூட ஆயிருக்காது. அதுக்கு முன்னாடி இது யாரோட தெரியுமா? ஏதோ பாட்டன்றீங்க பூட்டன்றீங்க. வரலாறு தெரிஞ்சு பேசணும். இந்த இடமே நீங்க எல்லாம் எங்கிட்ட புடுங்கனது. யார் யார் எடுத்து புடுங்கனது? இந்த இடமே நாங்க போட பிச்சல கத்திட்டு இருக்க. எல்லாம் கோர்ட்ல போய் பாத்துங்க சார். எல்லாம் எனக்கு தெரியும். கிளம்பு போறோம், கிளம்பு எல்லாம் போங்க. போய் பேசுறியா? பெரிய பெரிய மீசை தூக்கிட்டு வந்துறானுங்க. போங்க. நீதிபதி அவர்களே, இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட சின்னசாமிக்கும் அவர் குடும்பத்துக்கும் முதல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும். அது வரைக்கும் பாடியை ஒப்படைக்கக்கூடாது. யுவரானர், இவரு செந்திப்பட்டி கிராமத்து மக்களையும் சுடலையாண்டி குடும்பத்தையும் பழிவாங்க நினைக்கிறார். நானும் இந்த மண்ணை சேர்ந்தவன் தான். அவ்வளவு ஏன், சுடலையாண்டி நானும் ஒரே சாதிக்காரங்க. நீங்க பேசுறத பார்த்தா நீங்க சுடலையாண்டி சாதிக்கார மாதிரி பேசலையே, சின்னசாமி சாதிக்கார மாதிரி பேசுறீங்க. நியாயமும் சட்டமும் சின்னசாமி பக்கம் நிக்குது. அதனாலதான் அவர் பக்கம் நான் நிக்கிறேன். யுவரானர், முதல்ல சுடலையாண்டி அப்பாவோட பாடியை கொடுக்க சொல்லுங்க, அடக்கம் பண்ணட்டும். கீழ்கோட்டு மேல்கோட்டு 3 மாசம் ஓடிச்சு யுவரானர். இப்ப நீங்க பாடியை கொடுத்தீங்கன்னா அவரோட சேர்த்து மொத்த குடும்பத்தையும் போச்சிருவாங்க. இது என்ன சிறுபிள்ளைத்தனமான வாதமா இருக்கு? சின்னசாமி உயிருக்கு ஆபத்துன்னா அந்த பாடி அடக்கம் பண்ற வரைக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க சொல்லுங்க. பாடி மார்ச்சரில் இருக்கிறதுனாலதான் சின்னசாமியை விட்டு வச்சிருக்கிறாங்க. இல்லைன்னா எப்போ கதையை முடிச்சிருப்பாங்க. அதுக்காக சின்னசாமிக்கு ஆயுசு முழுக்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? சின்னசாமி தான் சமூகத்தோட அனுசரிச்சு போகணும். நீதிபதி அவர்களே, அனுசரிச்சு போகணும்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? சீனியர், அனுசரிச்சு போகணும்னா தமிழ்ல அனுசரிச்சு போகணும் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு புரியல? அனுசரிச்சு போகணும்னா உயர்ந்த ஜாதிக்காரங்க கிட்ட தாழ்ந்த ஜாதின்னு சொல்லப்படுகிறவர்கள் அடிமையா இருக்கணும்னு அர்த்தம். ஓ, அது உங்க அர்த்தம். பட் காமன் அப்படி இல்லை யுவரானர். சின்னசாமி, நடந்தது என்ன முன்னால வந்து சொல்லுங்க. சின்னசாமி முன்னுக்கு வாங்க. மைனாரிட்டிங்க ஐயா, சாதி மைனாரிட்டி. எங்களால எல்லாரோட சமமா வாழ முடியலங்க ஐயா. ஊருக்குள்ள ஒவ்வொருத்தரையும் பார்த்து பயந்து பயந்து வாழ்றோம். காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்த என் தங்கச்சியை நடு ரோட்ல வச்சு அடிச்சு செதைச்சு கொல்ல பார்த்தாங்க இந்த பெரிய மனுஷங்க எல்லாரும்.
குத்துயிரும் குலையரம கடந்து அவளை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து வெளியூர்ல படிக்க வச்சிட்டு இருக்கேங்க ஐயா. ஒரு நல்லது கெட்டது கூட அவளை ஊருக்கு கூட்டு வர முடியல. கூட்டு வந்தா கொன்றுவாங்க. அப்பெல்லாம் எங்களுக்கு போலீஸுக்கு போறது கூட வழி இல்லைங்க ஐயா. ஏன்னா தாழ்ந்த ஜாதி, மைனாரிட்டி தாழ்ந்த ஜாதி. நீங்க சட்டத்தையும் போலீஸையும் நம்பலையா? நம்புறேங்க ஐயா. ஆனா எல்லா நாளும் சட்டமும் போலீஸும் எங்க கூட இருந்துறாதுல்ல. அதான் யுவரானர், இவரு செந்திப்பட்டி கிராமத்து மக்களையும் சுடலையாண்டி குடும்பத்தையும் பழிவாங்க நினைக்கிறார். நானும் இந்த மண்ணை சேர்ந்தவன் தான். அவ்வளவு ஏன், சுடலையாண்டி நானும் ஒரே சாதிக்காரங்க. நீங்க பேசுறத பார்த்தா நீங்க சுடலையாண்டி சாதிக்கார மாதிரி பேசலையே, சின்னசாமி சாதிக்கார மாதிரி பேசுறீங்க. நியாயமும் சட்டமும் சின்னசாமி பக்கம் நிக்குது, அதனாலதான் அவர் பக்கம் நான் நிக்கிறேன். யுவரானர், முதல்ல சுடலையாண்டி அப்பாவோட பாடியை கொடுக்க சொல்லுங்க, அடக்கம் பண்ணட்டும். கீழ்கோட்டு மேல்கோட்டு 3 மாசம் ஓடிச்சு யுவரானர். இப்ப நீங்க பாடியை கொடுத்தீங்கன்னா அவரோட சேர்த்து மொத்த குடும்பத்தையும் போச்சிருவாங்க. இது என்ன சிறுபிள்ளைத்தனமான வாதமா இருக்கு? சின்னசாமி உயிருக்கு ஆபத்துன்னா அந்த பாடி அடக்கம் பண்ற வரைக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க சொல்லுங்க. பாடி மார்ச்சரியில் இருக்கிறதுனாலதான் சின்னசாமியை விட்டு வச்சிருக்காங்க, இல்லைன்னா எப்போ கதையை முடிச்சிருப்பாங்க. அதுக்காக சின்னசாமிக்கு ஆயுசு முழுக்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? சின்னசாமி தான் சமூகத்தோட அனுசரிச்சு போகணும். நீதிபதி அவர்களே, அனுசரிச்சு போகணும்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? சீனியர், அனுசரிச்சு போகணும்னா தமிழ்ல அனுசரிச்சு போகணும் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு புரியல? அனுசரிச்சு போகணும்னா உயர்ந்த ஜாதிக்காரங்க கிட்ட தாழ்ந்த ஜாதின்னு சொல்லப்படுகிறவர்கள் அடிமையா இருக்கணும்னு அர்த்தம். ஓ, அது உங்க அர்த்தம். பட் காமன் அப்படி இல்லை யுவர் ஆனர். சின்னசாமி, நடந்தது என்ன முன்னால வந்து சொல்லுங்க. சின்னசாமி முன்னுக்கு வாங்க. மைனாரிட்டிங்க ஐயா, சாதி மைனாரிட்டி. எங்களால எல்லாரோட சமமா வாழ முடியலைங்க ஐயா. ஊருக்குள்ள ஒவ்வொருத்தரையும் பார்த்து பயந்து பயந்து வாழ்றோம். காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்த என் தங்கச்சியை நடு ரோட்ல வச்சு அடிச்சு செதைச்சு கொல்ல பார்த்தாங்க இந்த பெரிய மனுஷங்க எல்லாரும். குத்துயிரும் குலையரம கடந்து அவளை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து வெளியூர்ல படிக்க வச்சிட்டு இருக்கேங்க ஐயா. ஒரு நல்லது கெட்டது கூட அவளை ஊருக்கு கூட்டு வர முடியல. கூட்டு வந்தா கொன்றுவாங்க. அப்பெல்லாம் எங்களுக்கு போலீஸுக்கு போறது கூட வழி இல்லைங்க ஐயா. ஏன்னா தாழ்ந்த ஜாதி, மைனாரிட்டி தாழ்ந்த ஜாதி. நீங்க சட்டத்தையும் போலீஸையும் நம்பலையா? நம்புறேங்க ஐயா. ஆனா எல்லா நாளும் சட்டமும் போலீஸும் எங்க கூட இருந்துறாதுல்ல. அதான். ஒரு நிமிஷம் யுவரான, சின்னசாமி ஏதேதோ பேசி குழப்பறாரு. எனது கட்சிக்காரர் திரு சுடலையாண்டி மீது உள்ள வன்மத்தின் காரணமாக தனக்கு வேண்டப்பட்ட போலீஸோட உதவியை நாடி அந்த பாடியை கொண்டு போய் மார்ச்சுவரியில வச்சதன் மூலம் ஜீரணிக்கவே முடியாத ஒரு அவமானத்தை சின்னசாமி ஏற்படுத்தியிருக்காரு. அந்த உடல் ஒரு சாதாரண உடல் அல்ல, நம் கலாச்சாரத்தின் ஆன்மா. அந்த உடலை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அடக்கம் செய்யாம விட்டது மிகப்பெரிய கலாச்சார பிழை. A biggest cultural mistake done by him. இது இந்து மதத்துக்கு எதிரானது. அந்த பாடியை கொண்டு போய் மார்ச்சுவரியில் வச்சதன் மூலம் இந்து மத வழிபாட்டு முறை அறவே அழிக்க பாக்குறாங்க. ஐயா, சின்னசாமி அந்த சடங்கு செய்ய மறுத்துட்டார். அது அவருடைய உரிமை. அதுக்காக அவர் குடும்பத்தை கொலவரி கொண்டு தாக்குறதா? அங்கிருந்து தப்பிச்சு அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்லயே அவரை அடிச்சிருக்காங்க. இது கொடுமை இல்ல? விஷயம் தெரிஞ்சு எஸ்பி அங்க வந்திருக்காரு. ஆனா சுடலையாண்டி என்ன பண்ணாரு? ஊர்ல இருக்க அத்தனை ஜாதிக்காரங்களை கூட்டிட்டு போய் பாடியை வச்சு போராட்டம் பண்ணுவேன்னு அவரையும் மாற்றிருக்காரு. அதனாலதான் சட்டம் ஒழுங்க பாதுகாக்கணுமேனு பாடியை மார்ச்சரிலையும் கேஸ கோர்ட்டு கொண்டு வந்துட்டாரு எஸ்பி. இதுல எங்க இருந்து வந்தது மதம்? கல்ச்சுரல் மிஸ்டேக். அதை அழிக்க பார்த்தாரு, இதை அழிக்க பார்த்தாரு. எதை அழிக்க பார்த்தாரு? சின்னசாமி தான் இந்த சடங்கை செய்யணும்னு உங்க சட்டத்துல இடம் இருக்கா? இல்ல. நோ. இல்ல இல்ல. அப்புறம் என்ன? அப்போ இந்த நாட்டுல எல்லாரும் எல்லாத்தையும் செய்யலான்றீங்க? அதான் நானும் சொல்றேன். ஓ, ஆலயத்துல அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலான்னு சட்டம் வந்துருச்சுல்ல. அதே மாதிரி இதையும் அவங்கவுங்க பண்ணிக்க வேண்டியதானே? ஏன் இன்னார் தான் பண்ணணும்னு போட்டு அழுத்துறீங்க? ஆலயங்கள்ல அர்ச்சகராகலாம் அனைவரும் சட்டம் வந்துருச்சு. ஆனா சுடுகாட்டுல இறுதி சடங்கு செய்யறதுக்கு சட்டம் இல்லையே. அந்த சட்டம் வரட்டும், அதுக்கப்புறம் எல்லா சாதிக்காரங்களும் வேலை செய்யட்டும். அது வரைக்கும் சின்னசாமி இந்த வேலை செய்யட்டுமே யுவரானர். ஆல்ரெடி இருக்கிற சட்டத்துல பல பிரிவுகள் புஸ்தகத்துல தான் இருக்கு, நடைமுறையில இல்ல. இதுல இன்னொரு சட்டம் கேட்கிறார். ஏன் இங்க மட்டும் இது போல வழக்குகள்லாம் வருது? தீண்டாம ஜாதி சடங்குன்னு. அதுவா யுவரானர்? புரட்சி புலி அப்படின்னு நிறைய பேர் புழுதியா கிளம்பி வர்றதுனாலதான். நீதிபதி அவர்களே, மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவான். அந்த தெய்வத்துக்கு செய்யப்பட்டதுதான் இந்த சடங்கு. இப்போ ஆலயங்கள்ல நடத்தப்படுகின்ற பூசைகள், சடங்குகள் இதெல்லாம் யார ஆரம்பிச்சு வச்சது தெரியுமா? இந்த சின்னசாமி வகையறாதான். எதுக்காக ஆரம்பிச்சாங்க?
ஒரு மனிதனின் இறப்புல. நம்ம நாட்டுல ஒரு மனிதன் இறந்துட்டா அவனை கடவுளா நம்ம கும்பிடுறோம். அந்த கடவுளை உட்கார வச்சு எண்ணெய் அபிஷேகம் பண்ணி, நீர் அபிஷேகம் பண்ணி, சந்தனம் வச்சு, பொட்டு வச்சு அலங்கரிச்சு, சப்பரத்துல ஏத்தி, நான் சொல்றது பாடை, அந்த சப்பரத்தை 4 பேர் தூக்கிட்டு ஊர்வலமா கொண்டு போய் இடுகாட்டுல இறக்கி வச்சு மண்ணுல புதைச்சு முடிகாணிக்கையும் பண்ணி 3வது நாள் பால் அபிஷேகம், மலர் அபிஷேகம் செஞ்சு விளக்கேத்தி வழிபடுறோம். அப்புறம்தான் ஆலயத்துல செஞ்சவன், ஆரம்பிச்சு வச்சவன் அடிமையாகவும் ஆயிட்டாங்க இல்ல, ஆக்கப்பட்டுட்டாங்க.